இங்க ஒருத்தர் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறப்ப பின்னாடி இருந்த பெட்டியில இருந்து நிறைய பேர் ஓடி வர்றத பார்த்து கன்ஃபியூஸ் ஆகுறாரு. உடனே வேகமா அவரோட கன்சீவ் ஆகி இருந்த ஒய்ஃபை ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே கூப்பிடுறாரு. அப்போ ஒருத்தன் ஒரு பேசஞ்சர் பொண்ணை கீழே போட்டு கடிக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. உடனே அவன் பக்கத்துல போயிட்டு என்ன ப்ராப்ளம்னு பார்க்கும்போது சடனா அவரை கடிக்க பாஞ்சு வர்றான். உஷாரான அவரு உடனே அவனை ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ள தூக்கி போட்டு லாக் பண்றாரு. பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் கடிச்ச அந்த பொண்ணு ஒரு ஜோம்பியா மாறி அவங்களை கடிக்க வேகமா வந்துட்டு இருக்கான். ஆக்சுவலா இது எல்லாம் அந்த ட்ரெயின்ல யாருக்கும் தெரியாம ஏறின ஒரு பொண்ணால தான் வந்திருக்கும். அப்போ அவ திடீர்னு வலிப்பு வந்த மாதிரி தரையில கடந்து புரள ஆரம்பிக்கிறான். அவளுக்கு என்னாச்சோன்னு பதட்டத்துல ஒரு ஸ்டாஃப் ஹெல்ப் பண்ணலாம்னு வர்றாங்க. அவங்க எமர்ஜென்சி ஹெல்ப்புக்காக கூப்பிடும் போது சடனா அந்த பொண்ணு பயங்கரமா மாறி அந்த ஸ்டாஃபையே கடிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவன் அந்த பெட்டியில இருந்த எல்லாரையும் ஒவ்வொருத்தரா கடிக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த பெட்டியில இருந்த எல்லாருமே ஜோம்பியா மாறிடுறாங்க. இந்த ஆபத்தை உணர்ந்த ஹீரோவும் அவனோட ஒய்ஃபும் வேகமா முன்னாடி இருக்கிற பெட்டிக்கு ஓடுறாங்க. அப்போ ஒருத்தன் அவங்க மேல பரிதாபப்பட்டு டோரை ஓபன் பண்ணி அவங்கள உள்ள கொண்டு வந்து டோரை லாக் பண்றான். இந்த கலவரத்துக்கெல்லாம் அப்புறம் ட்ரெயின் அடுத்ததா ஒரு ஸ்டேஷன்ல வந்து நிக்குது. அப்போ அந்த ட்ரெயினோட டிரைவர் இந்த சிட்டி ஃபுல்லா மிலிட்டரி கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு சொன்னதை நம்பி இந்த இடம் கண்டிப்பா பாதுகாப்பா இருக்கும்னு அவங்க எல்லாரும் அந்த ஸ்டேஷன்ல இறங்குறாங்க. ஆனா அங்க வந்து பார்த்தா அந்த ஸ்டேஷன் ஃபுல்லா சைலண்டா இருக்குது. அங்க எந்த சோல்ஜருமே இல்ல. திடீர்னு பார்த்தா அங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் சோம்பிகளை மாறி அவங்கள அட்டாக் பண்ண வெறி கொண்டு துரத்துறாங்க. உடனே அவங்க எல்லாரும் வேகமா பயத்துல திரும்பவும் அந்த ட்ரெயினுக்கே அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அந்த டைம் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆனதால ஒருத்தன் ஹீரோவோட கையை பிடிச்சி மேல தூக்கி விடுறான். உடனே அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி பாக்குறாரு. அவ அந்த கலவரத்தில் தனியா பிரிஞ்சு போயிருப்பான். பார்த்தா அவரோட ஒய்ஃப் 12வது பெட்டியில ஜோம்பிகளுக்கு மத்தியில ரெஸ்ட் ரூம்ல மாட்டிட்டு இருக்கான். ஆனா இவங்க 9வது பெட்டியில இருக்காங்க. அப்போ பேஸ்பால் பிளேயர் ஒருத்தன் எல்லாரும் 15வது பெட்டியில இருக்காங்க. நாம அந்த பெட்டிக்கு போலாம். போகும்போது 12வது பெட்டியில இருக்கிற உங்க ஒய்ஃபையும் காப்பாத்தி கூட்டிட்டு போகலாம்னு சொல்றான். உடனே அவங்களும் அதுக்கு சம்மதிச்சு அவங்க ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக கையில கிடைக்கிற பொருட்கள் எல்லாம் ஆயுதமா எடுத்துக்கிட்டு ஜோம்பிகளை எதிர்த்து அட்டாக் பண்ண கிளம்புறாங்க. இப்போ ஜோம்பிகள் எல்லாத்தையும் ஒன்னொன்னா அடிச்சு உதைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜோம்பிகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருந்ததால இவங்களால ரொம்ப நேரமா அதுக்கு ஈடு கொடுக்க முடியல. அப்பதான் அந்த ட்ரெயின் திடீர்னு ஒரு டனலுக்குள்ள போகுது. டனலுக்குள்ள போனதும் அந்த ட்ரெயின் ஃபுல்லா இருட்டாயிருது. இருட்டுல ஜோம்பிகளால எதையுமே பார்க்க முடியல. இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி ஜோம்பிகள் கண்ணுல படாம ஹீரோ அவரோட ஒய்ஃபை திரும்பவும் மீட் பண்றாரு. டனலை விட்டு வெளியே வந்து வெளிச்சம் வந்ததும் ஜோம்பிகள் எல்லாம் அவங்கள மறுபடியும் பாக்குது. உடனே அவங்க எல்லாரையும் வேகமா 15வது பெட்டிக்குள்ள ஹீரோ போக சொல்லிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்றாரு. அப்போ ஒரு ஜோம்பியோட தலை டோருக்கு இடையில மாட்டிக்குது. அவரோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து அந்த டோரை பிடிச்சிட்டு இருக்கப்ப 15வது பெட்டியோட டோரை எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓபன் பண்ணாலும் ஓபனே ஆக மாட்டேங்குது. ஏன்னா அந்த பெட்டிக்குள்ள இருந்தவங்க அதை திறக்கவே முடியாத மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. கடைசியில ஒரு ஜோம்பி ஹீரோவை கடிச்சிருது. ரொம்ப நேரமா டோரை பிடிச்சு வச்சுக்க முடியாம ஹீரோ கஷ்டப்படுறப்ப அவரோட ஒய்ஃபை வேகமா 15வது பெட்டிக்கு கூட்டிட்டு போக சொல்லி ஒருத்தன் கிட்ட சொல்றாரு. அப்போ திடீர்னு ஜோம்பிகள் எல்லாம் அந்த டோரை உடைச்சுக்கிட்டே உள்ள வந்துருது. அதுக்கப்புறம் அந்த ஜோம்பிகள் எல்லாத்தையும் அவரோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து அவரோட ஒய்ஃப் அந்த பெட்டிக்குள்ள போற வரைக்கும் தடுத்து நிற்கிறாரு. கடைசியில அவரோட ஒய்ஃபுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் அவரோட உயிரையே தியாகம் பண்றாரு.